கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் மிகுந்த அனுபவமும் மன நிறைவும் சந்தோஷமும் நமக்கு கொடுக்கும் ஒரு கிறிஸ்மஸாக அமையட்டும். ரெண்டு விதமான கிறிஸ்மஸை இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆடம்பர கிறிஸ்மஸ், ஆவிக்குரிய கிறிஸ்மஸ். ஆடம்பர கிறிஸ்மஸ் எங்கும் களைகட்டி கொண்டிருக்கின்ற இந்த பரிசுத்த சூழ்நிலையில் நாமும் ஒரு கிறிஸ்மஸை ஆயத்தப்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது ஆவிக்குரிய கிறிஸ்மஸ் என்று சொல்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தாளத்தோடு என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு பிறக்காத கிறிஸ்மஸ் ஒன்றை இந்த உலகத்தில் இன்று எங்கும் நாம் காணுகின்ற வேளையில், இயேசு பிறக்கும் கிறிஸ்மஸை நாமும் நம் பிள்ளைகளும் நம் குடும்பமும் அனுபவிக்க வேண்டும். இயேசு பிறக்காத கிறிஸ்மஸ் இந்த உலகத்தில் கடவுள் விரும்பும் கிறிஸ்மஸ் அல்ல. எல்லாம் பிறக்கிறது கிறிஸ்மஸில், ஆனால் கிறிஸ்து மட்டும் பிறப்பதை காண முடியவில்லை. ஆடம்பரங்கள் பிறக்கிறது, புத்தாடைகள் பிறக்கின்றன, புது பொலிவும் அலங்காரங்களும் ஆடம்பரங்களும் போட்டி போட்டு குடில்களும் பிறக்கின்றன. ஆனால் அங்கெல்லாம் கிறிஸ்து பிறக்கின்றாரா? எங்கு பார்த்தாலும் போட்டி. அது எந்த நிலையில் உள்ள போட்டி? நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று பெருமை காட்டுகின்ற போட்டியில் கிறிஸ்மஸ் நடைபெறுகின்றதா? ஆலயங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாடிய காலம் முடிந்து இன்று அரசியல் கிறிஸ்மஸ் எங்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு காலம். ஆடம்பர கிறிஸ்மஸ்களும் அரசியல் கிறிஸ்மஸ்களும் மலிந்து காணும் இந்த கோலாகல கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் மத்தியிலே ஒரு சிறிய மந்தை இந்த கிறிஸ்மஸை ஆவிக்குரிய கிறிஸ்மஸாக காண வேண்டும் என்பதுதான் இந்த ஆராதனையின் நோக்கம். வேதத்தில் கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த சில சந்தர்ப்பங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்மஸ் என்பது எப்படி அமைகிறது என்பதை இந்த பின்னணியில் நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, கடவுள் இந்த பூமியில் இறங்கி வந்த கிறிஸ்மஸை விடுதலை பயணம் 2-3 அதிகாரங்களில் நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய வருகை என்பது இந்த உலகத்தை மீட்க என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறும். இந்த உலகத்தில் பாடுகளாலும் பாவத்தாலும் கட்டுண்டு கிடக்கின்ற மக்களை மீட்டு ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாராம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸை பழைய ஏற்பாடு
முதலில் சந்திக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு கிறிஸ்மஸ். அங்கே கடவுள் அந்த மக்களை மீட்பதற்காக இறங்கி வந்தாராம் கைத்தாளத்தோடு. அந்த கிறிஸ்மஸ் அங்கே நடக்க சாற்றால் கடவுள் இறங்கி வந்த ஒரு கிறிஸ்மஸை அந்த மக்கள் கண்டுகொள்ள அங்கே அந்த மக்கள் என்ன செய்தார்களாமா? விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்க கேட்போமா? விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆமேன். ஆமேன். இஸ்ராயேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினார்கள். ஆமேன். 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 அவர்களுடைய முறையீடு துன்பங்கள், நெருக்கங்கள், அழுத்தங்களின் மத்தியில் அவர்களுடைய முறையீடு கடவுளை நோக்கி எழும்பியதாம். அவரது புலம்பலை கடவுள் கேட்டார் கைதாளத்தோடு. எங்கே ஒரு கிறிஸ்மஸ் உருவாகிறது. அருமையானவர்களே, அடிமைப்பட்டு இருந்த மக்கள் 2 விதமான அடிமை நிலையை நம்மால் பார்க்க முடியுமா? ஒன்று, ஒரு மனிதன் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கின்ற நிலை. பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கின்ற நிலை. கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை செய்யாத நிலை. சுயத்திற்கும் உலகத்தின் மாயைக்கும் சரீரத்தின் இச்சைக்கும் அடிமைப்பட்டு போய் இந்த உலகத்தில் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போயிருக்கின்ற மனிதன். இரண்டாவது, இந்த பாவத்தின் விளைவான சாபத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற மனிதன். வியாதிகள், கலக்கங்கள், பய சஞ்சலங்கள், கடன் தொல்லைகள், பகை நெருக்கடிகளுக்குள்ளால் அடிமைப்பட்டு போயிருக்கிற மனிதனா. இங்கே கிறிஸ்மஸ் பிறக்க வேண்டுமா? இங்கே ஒரு கிறிஸ்மஸ் பிறப்பதற்காக கடவுள் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திற்கும் பாவத்தின் விளைவான சாபத்திற்கும் அடிமைப்பட்டு போயிருந்த வேளையிலே அங்கே ஒரு கிறிஸ்மஸ் பிறக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பிய போது அந்த மக்கள் என்ன செய்தார்களாமா? கடவுளை நோக்கி அழுது புலம்பினார்களாமா? அவர்களுடைய அழுகையின் ஜெபமா பரலோகத்தை எட்டிட்டான் கைத்தாளத்தோடு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்மஸ் பாடுகளிலுமா பாவத்தின் கட்டுக்கள் இருக்கின்ற நாம் இந்த காலத்தில் கர்த்தரை நோக்கி அழுது புலம்ப வேண்டுமாமா? அழுது புலம்பி கிறிஸ்மஸை கொண்டு வா. கண்ணீரோடு கதறி கிறிஸ்மஸை கொண்டு வா. உன் கதறலின் சத்தமா பரலோகம் கேட்க காத்திருக்கிறது. இந்த நாட்களில், இந்த கிறிஸ்மஸின் காலத்தில் நீ உன் பாவங்களுக்காகவும் நீ படுகிற பாடுகளுக்காகவும் பரலோகத்தை நோக்கி அழுது புலம்ப வேண்டுமா? உன் வீட்டிலே ஒரு கிறிஸ்மஸ் வர வேண்டுமா? நீ வாழும் சமுதாயத்திலே ஒரு கிறிஸ்மஸ் வர வேண்டுமா? உன் இல்லத்திலே, உன் பிள்ளைகளின் மத்தியிலே ஒரு கிறிஸ்மஸ் வர வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால், சாட்சால் உன்னை விடுவிக்கின்ற இரட்சகர் இந்த பூமியில் இந்த ஆண்டு உன் வீட்டிலே பிறக்க வேண்டும் என்று நீ ஆசித்தால், நீ அழுது புலம்பு கண்ணீரோடு தேவ பாதத்திலே நிற்க வேண்டுமா? அங்கே அந்த கிறிஸ்மஸை அந்த மக்கள் அனுபவித்தார்கள். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரமாம் 7 முதல் 9 முடிய வசனங்கள். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய வசனங்கள் வாசிக்க கேட்போமா? அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும். ஆமென். ஆமென்.
குரலை கேட்டேன், கண்ணால் கண்டேன், காதால் கேட்டேன். ஆமென். நான் அறிந்தேன். எனவே எகிப்தியரின் பிடியினின்று அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து ஆமென் ஒரு விடுதலையும் தேசத்துக்கு அவர்களை அழைத்து செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். கிறிஸ்துமஸ் கைதாளத்தோடு எனக்கு அருமையான பிள்ளைகளே, அங்கே பைபிள் ஒரு கிறிஸ்துமஸை சந்திக்கிறது. ஐயா, ஒரு கிறிஸ்துமஸை சந்திக்கிறது. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துமஸ் என்று காண்கிறோமா? அது ஆடம்பர கிறிஸ்துமஸ் அல்ல. அது கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை பவனியாக கொண்டு செல்லுகின்ற ஒரு அலங்கோல கிறிஸ்துமஸ் அல்ல. பைபிளுக்கு எதிரான சாபத்துக்குட்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் அல்ல. என் நேசரை சுமந்து செல்லும் கிறிஸ்துமஸ், இரட்சகரை இருதயத்திலே தூக்கி செல்லும் கிறிஸ்துமஸ். சின்ன குழந்தைகளுடைய இருதயங்களிலே கடவுளை எடுத்துவிட்டு சின்ன குழந்தைகளுடைய இருதயங்களிலிருந்து குழந்தை இயேசுவை எடுத்துவிட்டு அங்கே கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை இருத்தி பவனி காணுகின்ற ஒரு ஆடம்பர கிறிஸ்துமஸ் நடைபெறுகிறது. இந்த அலங்கோல கிறிஸ்துமஸை கிறிஸ்து விரும்பவில்லை. கிறிஸ்தவர்கள் விரும்ப மாட்டார்களா? ஆவிக்குரிய பிள்ளைகள் விரும்ப மாட்டார்களா? மாறாக என் நேசர் சாட்சால் இறங்கி வந்து பிஞ்சு குழந்தைகளுடைய இதயங்களை அலங்கரித்து அவர்களுடைய இதயங்களிலே குடியிருந்து அவர்கள் எழுப்புகின்ற ஸ்தோத்திர பலிகளுக்கு மத்தியிலே பிறக்கின்ற அந்த கிறிஸ்துமஸை இன்று பைபிள் எதிர்பார்க்கிறது. அப்படி ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடு கடவுள் சாட்சால இறங்கி வந்தாராமா. அவர்களை மீட்கவே நாம் இறங்கி வந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இப்படி ஒரு கிறிஸ்துமஸை நம்முடைய வீடு காண வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்க வேண்டுமா? குழந்தை இயேசு பிறந்தாராமே, அப்பா அம்மா நம்முடைய வீட்டிலே அவர் பிறக்க மாட்டாரா என்று உன் பிள்ளைகளை கேட்க வைக்க, அந்த பிள்ளைகளை முழங்கால் படியிட வைக்க, நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் குற்றங்களுக்காக நம்ம விட்டு ஏசப்பா பிரிந்து போன அந்த துயர நாட்களை நினைத்து கதறி அழுவோமா? அங்கே நம் வீட்டிலும் இயேசு பிறப்பார் என்று உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காலமா இந்த கிறிஸ்துமஸ் காலமாமா? இரண்டாவதாக, கிறிஸ்துமஸ் அவர்களை விட்டு போய்விட்டதையா. அவர்கள் மத்தியிலே கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த கிறிஸ்துமஸ் அவர்களை விட்டு போய்விட்டது. கிறிஸ்துமஸை இழந்து துயருக்கு தவிக்கின்ற ஒரு நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகின்றார்கள். இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரமா, இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரமா, கிறிஸ்துமஸ் அவர்களை விட்டு போய்விட்டது. மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் அவர்களுக்குள் வர வேண்டும் என்று இங்கே மோசே விரும்புகிறார். அப்போது அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தார். மீண்டும் உங்கள் இல்லத்திலே, மீண்டும் உங்கள் இதயத்திலே, மீண்டும் நீங்கள் வாழும் கூடாரத்திலே மகிழ்ச்சியின் எக்காலம் ஒலிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? மற்றொரு கிறிஸ்துமஸுக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், கைத்தாளத்தோடு கைத்தாளத்தோடு எனக்கு அருமையான பிள்ளைகளே, இங்கே ஒரு கிறிஸ்துமஸுக்காக நீ இயங்குகிறாயோ, நீங்கள் நாட வேண்டியது என்ன? நீங்கள் தேட வேண்டியது என்ன? எந்த புது ட்ரெஸ் இந்த ஆண்டு வந்திருக்கிறது? என்ன புதுமையான வருகை நம்முடைய ஸ்டோர்களில் வந்திருக்கிறது? கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கிறது? அங்கே புதுமையாக டிரெஸ்கள் எப்படி எல்லாம் வந்திருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகளுக்கு அலங்கோலமாக போட்டு ஆடம்பரம் காண என்னென்னவெல்லாம் புது தினுசுகளிலே இந்த புது
புது ஃபேஷன்களிலே மார்க்கெட்டிங் வந்திருக்கிறது என்று தேடுவதற்கு அல்ல. உன் தேவனாகிய கர்த்தரை தேடு, அவரை தேடையா. இந்த கிறிஸ்மஸிலே, இந்த கிறிஸ்மஸில் என்னென்ன புது புது ஆடம்பரங்களை தேடலாம் என்று உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதே. உன் கர்த்தரை தேடு ஐயா, தேடுங்கள் கண்டடைவீர்களா. ஒரு புதிய கிறிஸ்மஸை கடவுளில் தேடு, உன் மீட்பரில் தேடு. உனக்காக கரம் விரித்து ஜீவனை கொடுத்து உன் பாவங்களுக்காக நீ விட வேண்டிய அடியை, உன் பிள்ளைகள் மேல் விட வேண்டிய அடியை தான் ஏற்றுக்கொள்ளும்படியாக உடலில் பிறந்தாரே ஒரு கிறிஸ்து. அவரை நீ தேட வேண்டுமாமா? அவரை தேடும் ஒரு கிறிஸ்துமஸ், அதை நீயும் உன் பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டுமா? தொடர்ந்து வாசிப்போமா. நீங்கள் முழு இதயத்தோடுமா முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். கைத்தாளத்தோடு. எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸிலே உன் இதயம் எங்கே இருக்கிறது? இந்த கிறிஸ்மஸிலே உன் இதயம் எங்கே இருக்கிறது? உன் இதயத்தோடு, முழு இதயத்தோடு, முழு அறிவோடு, முழு பலத்தோடு, உன் சக்தி எல்லாம் எதை தேடுகிறது ஐயா? உன் பணம் எதை தேடுகிறது? நீ தேடி சம்பாதித்து வைத்திருக்கிற உன் பணம், உன் சக்தி எதை தேடுகிறது? ஆடம்பரங்களை தேடுகிற ஒரு கிறிஸ்மஸா? உன் பணத்தால், நீ சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தால் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு கிறிஸ்மஸை காண விரும்புகிறாயே. இந்த பணமும் செல்வமும் எதை தேடுகிறது? உன் கர்த்தரை தேடுகிறதா? கடவுளை தேடும் பணம் உனக்கு இருக்கிறதா? கர்த்தரை தேடும் செல்வம் உன்னிடம் இருக்கிறதா? அப்படி ஒரு கடவுளை தேடுகின்ற பணத்தோடு உன் இதயம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது? இந்த கிறிஸ்மஸ்லே, இந்த உலகத்தில் இன்பங்களாலே நிறைந்த ஒரு கிறிஸ்மஸை காணவா? பரலோகத்தின் வரவுக்காக காத்திருக்கின்ற உன் இதயமா அவரை தேடுகிறதா? உன் முழு ஆத்துமாவோடுமா, உன் முழு ஆத்துமாவோடுமா, முழு பலத்தோடுமா, முழு அறிவோடுமா, முழு சரீரத்தோடுமா? நீ என் முன் வீட்டார் போவதில்ல, கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் அப்படி ஒரு கிறிஸ்மஸுக்காக நாம் காத்திருப்போமா? நம் குடும்பம் காத்திருக்கட்டுமே, நம் பிள்ளைகளும் நாமும் சேர்ந்து நேசருக்காக முழு ஆத்மாவோடு காத்திருப்போமா? அப்படி நீ விரும்பி தேடினால் அவர் உனக்கு நிச்சயமாக இந்த ஆண்டின் கிறிஸ்மஸிலே வந்து சேருவார். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே மற்றொரு கிறிஸ்மஸ் நடக்கிறதையா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மற்றொரு கிறிஸ்மஸ் நடைபெறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அங்கே அவர்கள் வீட்டிலே இருந்த கிறிஸ்மஸ் போய்விட்டதப்பா. அவர்கள் வீட்டிலே அவர்கள் அத்தனை காலமும் காத்துக் கொண்டு வைத்திருந்த கிறிஸ்மஸ் அவர்களை விட்டு போய்விட்டது. என் ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்வார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் அங்கே நடைபெறுகிறது. இயேசு இல்லாத ஒரு கிறிஸ்மஸ், இயேசுவை பிரிந்த ஒரு கிறிஸ்மஸ். அந்த வீட்டிலே ஒரு துக்கமான கிறிஸ்மஸ் ஐயா, ஒரு சங்கடமான கிறிஸ்மஸ் ஐயா. அந்த வீட்டிலே ஒரு சங்கடமான கிறிஸ்மஸ். என்ன? தன்னுடைய சகோதரன் இறந்து போய்விட்டானா, தன்னுடைய சகோதரன் இறந்து போய்விட்டானோ. இந்த வேளையிலே இயேசு அந்த வீட்டுக்கு வர விரும்புகிறார். அந்த சங்கடமான சமயத்திலே அங்கே ஒரு கிறிஸ்மஸ் வர வேண்டும் என்று ஆசிக்கிறார். இழப்புகளின் மத்தியில், மரணங்களின் மத்தியில், கலக்கத்தின் மத்தியில், எல்லா சமாதானத்தையும் இழந்து, சந்தோஷத்தை இழந்து, செல்வத்தை இழந்து, நம்பிக்கை இழந்திருக்கிற பிள்ளையே, உன்னுடைய மத்தியிலே ஒரு கிறிஸ்மஸ் வர வேண்டும் என்று ஆசிக்கிறது. இங்கே ஒரு கிறிஸ்மஸ் உனக்காக வந்து கதவிலே தட்டி கொண்டிருக்கிறது. இன்று உன் வாதிலை அடைத்து விட்டாய், உன் வாதில் அடைபட்டு போயிருக்கிறது. சமாதானத்தை இழந்ததால், நீ வைத்திருந்த சந்தோஷத்தை இழந்ததால், உன் உடல் நலத்தை இழந்ததால், நம்பிக்கையை இழந்ததால், உன் இருதயத்தில் இருந்த பரிசுத்தத்தை இழந்ததால் உன் இதய கதவு பூட்டி போயிருக்கிறதையா. இன்று உன் வீட்டிலே, உன் இதயத்திலே ஒரு கிறிஸ்மஸ் வருகிறது. உன் கதவை தட்டுகிறதையா, திறந்து வழிவிடு என்று அங்கே ஒரு கிறிஸ்மஸ் வருவதற்காக ஆசிக்கிறது. இதோ வழியிலே வந்து நிற்கிறது.
மார்த்தாள் அறிகிறாள், ஓடி போகிறாள். அந்த கிறிஸ்துமஸ் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஓடி போகிறாள். யோவான் 11ஆம் அதிகாரமா 21ஆம் வசனமா? யோவான் 11ஆம் அதிகாரமா 21ஆம் வசனமா? வாசிக்க கேட்போமா? மார்த்தாள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். கைத்தாளத்தோடு இயேசு பிறக்கும் கிறிஸ்துமஸ் ஐயா. நீர் இல்லாத நாள் எங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நாள் அல்ல. இயேசுவை இழந்த நாள் ஒரு கிறிஸ்துமஸ் நாள் அல்ல. இயேசுவை பிரிந்த நாள் ஒரு கிறிஸ்துமஸ் நாள் அல்ல. நாங்கள் கிறிஸ்துமஸை இழந்து விட்டோமா? எங்களுக்கு மீண்டும் கிறிஸ்துமஸ் வேண்டுமா? எங்கள் சகோதரன் இறந்து விட்ட வீட்டிலே நீர் பிறக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துமஸுக்காக ஏங்குகிறது. ஒரு மரண வீடு கிறிஸ்துமஸுக்காக ஏங்குகிறது. ஒரு மரண வீடு கிறிஸ்துமஸுக்காக ஏங்குகிறது. அப்படி ஒரு ஏக்கமா? அப்படி ஒரு ஏக்கமா? எனக்கு அருமையான பிள்ளைகளே, லாசரு இறந்தது போல நம்முடைய ஆத்துமாவும் இறந்து விட்டதோ? பாவத்தினாலே பாவத்தினாலே என் தெய்வத்துக்கு பிடிக்காத காரியங்களை செய்து உன் ஆத்துமா செத்து போனதோ? செத்து 4 நாட்களாயிற்றோ? நாற்றம் அடிக்கிற ஆத்துமாவோடு இருக்கிறாயோ? என் நேசர் உன் வீட்டை தேடி வருகிறார். என் நேசர் உன் இதயத்தை தேடி வருகிறார். ஒரு கிறிஸ்துமஸுக்காக, ஒரு கிறிஸ்துமஸுக்காக அருமையான பிள்ளையே உன் வீட்டை தேடி வருகிறார். தொடர்ந்து 32ஆம் வசனம் வாசிப்போமா? 32ஆம் வசனம் வாசிப்போமா? இயேசு இருந்த இடத்திற்கு மீண்டும் மரியாள் வந்து அவரை கண்டதுமா? ஆமென். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். கைத்தாளத்தோடு அருமையான பிள்ளையே, அருமையான பிள்ளையே, என் நேசர் பிறக்கின்ற கிறிஸ்துமஸ் நீர் இந்த வீட்டிலே இருக்க வேண்டும் ஐயா. என் வீட்டில் என் அப்பன் இருக்க வேண்டும் ஐயா. எப்போதும் அவர் எங்களை ஆளுவதற்காக, எங்கள் இருதயங்களை ஆட்சி செய்ய, எங்கள் இல்லங்களை ஆட்சி செய்ய எங்கள் நேசர் இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் ஐயா அங்கே கிறிஸ்துமஸை கொண்டு வருகிறது. இயேசு வந்து விட்டார் ஐயா அந்த வீட்டுக்கு. இயேசு அந்த வீட்டிலே பிறக்க வருகிறார். இயேசு அந்த வீட்டிலே பிறக்க வருகிறார். எந்த வீடு அது? இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்று ஏக்கப்பட்ட வீடு. இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வீடு. இயேசுவிடமிருந்து நாங்கள் பிரிந்து விடக்கூடாது. எந்த சக்தியுமா இந்த உலகத்தில் என்னை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க கூடாது. எந்த ஒரு உலக ஆடம்பரமா இந்த உலகத்தில் என்னை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க கூடாது. என்னையும் என் பிள்ளைகளையும் கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்கின்ற ஒரு சக்தியுமா எங்கள் வீட்டிலே நுழைந்து விடக்கூடாது. எங்கள் வாழ்க்கையிலே நுழைந்து விடக்கூடாது. எங்கள் குடும்பத்துக்குள்ளாலே நுழைந்து விடக்கூடாது என்று ஆர்வத்தோடு காத்திருந்த, கண்விழிப்போடு காத்திருந்த அந்த வீட்டிலே இயேசு பிறக்க போகிறார். அருமையான பிள்ளையே, இன்று உன் வீடு பாதுகாப்போடு இருக்கிறதா? என்னென்ன ஆடம்பரங்கள் என் இயேசுவை விட்டு உங்களை பிரிக்கின்ற என்னென்ன அலங்கோலங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளாலே, உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாலே, உங்கள் குடும்பத்துக்குள்ளாலே நுழைந்து விட்டன. ஆடம்பரங்களை வைத்து அலங்கோலங்களை காட்டி உனக்கு முன் பிள்ளைகளுக்கும் ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாட ஆசிக்கின்றாயோ? அல்ல, என் நேசரை எங்களிடமிருந்து பிரிக்கின்ற எல்லா அசுத்தங்களுமா, எல்லா உலகமும் எங்களை விட்டு நீங்கி போகட்டுமா. இயேசு மட்டுமே என் வீட்டுக்கு வர வேண்டுமா? இயேசு மட்டுமே என் வீட்டுக்கு வர வேண்டுமா? இயேசு மட்டுமே என் குடும்பத்துக்குள் வர வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ? இயேசு இதோ வந்து கொண்டே இருக்கிறார். உன் வீட்டுக்குள்ளாலே, உன் குடும்பத்துக்குள்ளாலே அவர் பிறக்க வருகிறார். அங்கே அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பதல்லாமா ஒன்றே ஒன்று. அவர் வீட்டிலே பிறக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று. 25, 26 வசனங்கள். 25, 26 வசனங்கள். ஆமென். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே.
என்னிடம் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். கைத்தாளத்தோடு எனக்கு அருமையான பிள்ளையே, விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஒரு கிறிஸ்துமஸுக்காக காத்திரு. விசுவாசத்தோடு ஒரு கிறிஸ்துமஸுக்காக காத்திரு. உன் இதயங்கள் இன்றைக்கு அடைத்து போயிருக்கிறது, திறந்து கொடு. கர்த்தாவே, உம்முடைய வருகைக்காக உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு திறந்திருந்த கதவு கர்த்தருடைய வருகையின் போது பூட்டிவிட்டதையா. அவருக்கு அங்கே இடம் இல்லையா. விசுவாசம் கொண்டு உன் இதயத்தை திறந்து கொடு. ஒரு விசுவாச அறைக்குள்ளாலே என் நேசர் பிறக்கட்டுமா. சத்திரத்திலே என் நேசர் இடம் கேட்கிறார். உன் இதயத்துக்குள்ளே என் நேசர் இடம் கேட்கிறார். அங்கே திறந்து கொடு. அவர் கதவை தட்டுகிறார். அங்கே திறந்து கொடு. என் நேசர் உன் இதயத்துக்குள்ளே பிறக்க வேண்டுமா. விசுவாசத்தை இழந்து, என் நேசருடைய சமூகத்திலிருந்து விசுவாசத்தை இழந்து, கிறிஸ்துவையும் இழந்த உன் வாழ்க்கையில் மீண்டும் கிறிஸ்து பிறக்க ஆசிக்கிறார். ஆமென். கருமையான பிள்ளையே, உலக முடிவு பரியந்தமா உன்னை விட்டு பிரியாத ஒரு கிறிஸ்துமஸுக்காக என் ஆண்டவர் ஆசிக்கிறார். வந்து விட்டு போவதற்காக அல்ல. மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்தின்படி உன் வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும்படியாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் உன் வீட்டிலே என்றென்றைக்கும் கொண்டாட வேண்டிய கிறிஸ்துமஸ் ஆகாமையே உன் வீட்டிலே அவர் பிறக்கவிருக்கிறார். இதயத்தை அவருக்கு திறந்துதா, இல்லத்தை அவருக்கு திறந்துதா, உன் வாழ்க்கை அவருக்கு திறந்துதா. என் அப்பனே, நீர் என்றென்றும் பிரியாத வண்ணமா என்னோடு தங்கி இருக்கும் வண்ணமாக என் வீட்டிலே பிறக்க வாரும் என்று கேட்போமா. அப்படி ஒரு கிறிஸ்துமஸை நீ கொண்டாடுவதற்காக இந்த ஆண்டு உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. என் நேசர் உன் இல்லத்திலே வந்து பிறக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்துமஸை நீ காணப்போகிறாய். அதிசயங்களை காணப்போகிறாய். செத்தவன் உயிர் வருகின்ற கிறிஸ்துமஸ், அடிமை விலங்குகள் உடைந்து போகின்ற கிறிஸ்துமஸ், இந்த ஆண்டிலே உன் இல்லத்தில் பாவ கட்டுகள் உடைந்து போகின்ற கிறிஸ்துமஸ் இந்த ஆண்டிலே உன் இல்லத்தில் நீ அனுபவிக்கும் வண்ணமாக எழுந்து நிற்போமா. என் நேசருடைய பரிசுத்த வருகை, ஆவியானவர் உன் இல்லத்திலே பிறக்கின்ற வருகையா, ஆவிக்குரிய கிறிஸ்துமஸ் உன் வீட்டிலே கொண்டாடப்படுகின்ற வருகையா, மீண்டும் ஆவியானவர் இல்லத்துக்குள் பிரவேசிக்கின்ற வருகையா, உன் இதயத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற வருகையா. சோதர பலியோடு சோதர பலியோடு இழந்து போன கிறிஸ்துமஸா மீண்டும் உன் இல்லத்திலே பிறக்கும்படியாக அவரை முழு இதயத்தோடு வாரி அணைக்கின்ற கிறிஸ்துமஸுக்காக நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கின்ற கிறிஸ்துமஸுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை அன்பினால் என்று அலங்கரியோடு அன்பினால் என்று அலங்கரியோடு ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை
நாம் பாடுவோம், எல்லாரும் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், சிங்கமே நாம் பாடுவோம், பாடுவோம்
நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஐயா. வருகைக்காக நன்றி கர்த்தாவே. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துமஸுக்காக நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி பிதாவே. குடும்பங்கள் எல்லாம் சமாதானம் காணட்டும் சுவாமி. இல்லங்கள் எல்லாம் சந்தோஷம் காணட்டும் கர்த்தாவே. பிணக்குகள் எல்லாம் போய் ஒழிந்து, சண்டைகள் எல்லாம் அகன்று போய் சமாதானம் எங்கும் தங்குமா. ஒரு அற்புத கிறிஸ்துமஸை பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் ஐயா. வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டுமா, கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி போகட்டுமா, போராட்டங்கள் விலகி போகட்டும் கர்த்தாவே. பிணக்குகள் நீங்கி அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் உறவுகளும் மலருமா. ஒரு அற்புத கிறிஸ்துமஸை என் பிள்ளைகளுடைய இல்லங்கள் காணட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்கிறீர், உமக்கு நன்றி. அதிசயங்கள் செய்கிறீர், உமக்கு நன்றி. பாவ கட்டுக்கள் எல்லாம் நீங்கி போனதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.